ஏசி வைத்திருக்கும் நண்பர்களுக்கு கவனித்தற்கு, நீண்ட நாட்களாக ஏசி பயன்படுத்தாமல் தற்போது ஏசி பயன்படுத்தும் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு ஏசி பயன்படுத்தும்போது அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வந்தது. அப்பொழுது ஏசி நிறுத்திவிட்டோம். மறுநாள் இரவு ரொம்பவும் புழுக்கமாக உள்ளதென்று ஏசியை நைட்டு ஒரு 2 மணிக்கு ஏசியை பயன்படுத்தினோம். அப்பொழுது இன்டோரிலிருந்து பாம்பினுடைய தோல் வெளியில் வந்து விழுந்தது. உடனே நாங்கள் சுதாகரித்து கொண்டு அனைத்து லைட்டுகளையும் போட்டு செல்போன் மூலம் டார்ச்சை ஆன் பண்ணி ஏசி இன்னர் அவுட் யூனிட்டில் செக் பண்ணி பார்த்தபோது பாம்பு தோலை உரித்தது. ஒரு 2 தோல் உரித்தது கண்டெடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. லைட்டு ஆன் செய்துவிட்டு ஏசி ஆஃப் செய்துவிட்டோம். மறுநாள் காலையில் ஃபயர் ஆஃபீஸரை அணுகி கேட்டதற்கு, நீண்ட நாட்களாக ஏசி பயன்படுத்தாமல் இருந்தால் இதுபோல் சூழ்நிலை வரும் என்றார். இருந்தாலும் எங்கள் வீட்டின் சுற்றுப்புற சூழல் எப்படி உள்ளது என்று கேட்டார். அப்பொழுது நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் செடி இருப்பதை அவரிடம் காண்பித்தேன். அவரும் தங்கள் அவுட்டோர் யூனிட்டில் கனெக்ஷன் போகும் வழியில் நீங்கள் சரியாக மூடவில்லை என்றால் அதன் மூலமாகவும் பாம்புகள் வர வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் ஏசி மெக்கானிக்கை அணுகி இன்டோர் யூனிட்டை கழட்டி பார்க்கவும். அதில் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். அது மாதிரி இருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்கள். நாங்கள் உடனடியாக நேரடியாக வந்து பாம்பை பிடித்து விடுகிறோம் என்றார்கள். நாங்களும் ஏசி பழுது பார்ப்பவரிடம் கூறினோம். 2 நபர்கள் வந்தார்கள். வந்து ஏசியை ஃபுல்லாக கழட்டி பிரித்து பார்த்தார்கள். நல்ல வேளையாக அது வெளியே சென்றிருக்கும் என்று கூறினார்கள். அந்த ஏசியில் ஹோல்ஸ் அப்படியே இருந்ததனால அது உள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே வாய்ப்பாக வெளியே போவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஏசி ஆன் செய்த பிறகு மேக்சிமம் வெளியே சென்று விட்டு இருக்கும். இருந்தாலும் இதை அனைத்தும் ஃபுல்லாக கவர் செய்ய வேண்டும் என்றும், மேலும் பக்கத்தில் மரம் செடி கொடிகள் இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். நல்ல நேரம் நாம் ஏசியை ஆன் செய்யவே கடவுள் நம்மை காப்பாற்றியுள்ளார். அனைவரும் இது மாதிரி சூழ்நிலையில் ஏசி பயன்படுத்துபவர்கள் தங்கள் வீட்டில் அவுட்டோர் யூனிட்டிற்கு பக்கத்தில் மரம் செடிகள் இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இப்போ முழுசாக வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஏசி ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஷெல்ஃபில் அங்கே மரம் வந்து எவ்வளோ கிட்டத்தில் முட்டி மோதிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அது வழியாக வந்திருக்கும் போல இருக்குது. அது நல்ல பாம்பு தான் நினைக்கிறோம். நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏசி போட்டோம். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்ததுனால ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கொஞ்சம் ரொம்ப புழுக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு போட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து விழுந்தது மேலே. சரி ஏதோ விழுந்திருக்கே அப்படின்னு எடுத்து கையில் பார்த்தா அது பாம்போட தோல் மாதிரியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லைட்டு போட்டு பார்த்தப்போ அந்த ஏசி ஃபேனில் 2 தோல் தொங்கிட்டு இருந்தது. அப்போ அது 2 டைம் வந்து தோல் உரிச்சிருக்கும். அதான் அது உள்ளே இருந்து வந்திருக்கும் போலன்ற, இதுக்குள்ளே போயிருக்கும் போல. ஏன்னா அந்த நம்ம வரி வரியாக இருக்குதுல்ல, அதில் தான் இருக்கு இல்லைங்களா, இந்த வரியில தான் மேலே இது இருக்குல்ல, அதில் தான் தொங்கிட்டு இருந்தது. அது உள்ளே தான் இருக்குமான்னு கேட்குறேன்.
எல்லோரும் கவனமாக இருங்க. இந்த வெயில் காலத்தில் ஏசி போடுறவங்களாம் ஒரு வாட்டி ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஏசி எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பூச்சி போட்டுலாம் வந்தால் நம்ம தூங்கிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது நமக்கே தெரியாது. அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க மரத்தை காமிக்கிறேன். எப்படி வந்து அந்த ஏசி ஃபேனில் இருக்குது பாருங்கள். அந்த மரத்தை வெட்ட சொல்லி கேட்டாலோ இல்லை நாங்களே வந்து ஏதாவது பண்ணணுன்னாலே அடாவடியாக எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அவங்க. ரொம்ப பிரச்சனையெல்லாம் ஆகுது. வந்து வீட்டில் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க. இது அடிக்கடி நடக்குதுன்றதுனால நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சப்போஸ் அடுத்தவங்க வீட்டில் உங்களுடைய மரம் செடி இருந்தால் வெட்டிடுங்க. மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லோரும் அலர்ட்டாக இருப்பாங்க. கவனமாக இருங்க.